ஆசி செய்தியை வழங்குவதற்காக அருட்தந்தை ரொனால்ட் சுஜீவன் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பானவர்களே, தொடக்கம் என்று சொல்கின்ற போது தமிழில் பல வார்த்தைகள் இருக்கின்ற போதும் இந்த ஈழத்தை பொறுத்த மட்டில் இந்த மில்லர் என்கின்ற பெயருக்கு கூட தொடக்கம் என்றும் சொல்லலாம். அத்தகைய ஒரு வரலாறுடையது அந்த பெயர். இந்த பெயரை கொண்டு இங்கு ஒரு திரைப்படம் அமைக்க இருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கின்றேன். சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று இணைந்திருக்கின்ற இந்த திரைப்படத்தின் குழுவினர் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்று இந்த நாளிலே இந்த நாளிற்கு இன்னும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி தென்னிந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்போடு வரவழைத்து இந்த இடத்தில் கடவுளின் ஆசியை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பல சமயங்களிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு பெரியவர்களையும் வரவேற்று கொண்டு இங்கு ஒன்று திரண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த திரைப்படத்திற்கு ஆசீர் வழங்க வேண்டும் என்று சொல்லி ஆசூரை கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது இந்த பெயர் இது உதைப்பந்தாட்டம் தொடர்பானது என்று சொன்ன போது எனக்கு நினைவில் வந்தது இன்று ஈழத்தில் இருக்கின்ற இளையோர்கள் பொறுத்த மட்டில் இந்த ஆசியை சொல்லுகின்ற போது இது ஒரு நல்லதொரு விதையாக இருக்கட்டும். இந்த திரைப்படம் ஒரு சிந்தனையை விதைக்கட்டும். இந்த திரைப்படம் அந்த சிந்தனையை விதைக்கின்ற போது ஒரு தூர நோக்கோடு பயணிக்க வேண்டியதுதான் ஒவ்வொரு இளையோரின் வாழ்க்கை என்பதை எடுத்து சொல்லட்டும். அந்த தூர நோக்கி இல்லாத வாழ்க்கை இல்லை. இன்று அந்த கனவுகளை தொலைக்கின்ற எங்கள் இளையோருக்கு இது ஒரு சக்தியாக இருக்கட்டும். ஒரு சிறிய சிந்தனையை கொடுக்கட்டும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். நண்பான சகோதர சகோதரிகளே, இந்த திரைப்படத்திற்காக உழைக்கின்றவர்களே, ஒன்றை கொடுத்தால் நிறைவாக எதிர்பார்க்கின்றார். நிறைவாக எவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ அவரிடம் இன்னும் நிறைவாக எதிர்பார்க்கின்றார். உங்கள் திறமையை நிறைவாக கொடுங்கள், உங்கள் உழைப்பை நிறைவாக கொடுங்கள். நீங்கள் ஒரே குழுவாக இருக்கின்றீர்கள், அந்த ஒன்றிப்பிற்கு வலு சேருங்கள். இந்த உழைப்பும் இந்த நாளின் தொடக்கமும் இன்று விதைக்கின்ற இந்த விதையும் நல்லதொரு மரமாக வரட்டும், விருட்சமாகட்டும், கனி பலன் கொடுக்கட்டும், அந்த மரமும் பலனுள்ளதாக இருக்கட்டும். இன்று நாங்கள் தொடக்குகின்ற இந்த தொடக்கம் ஒரு நல்லதொரு தொடக்கமாக இருக்கட்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துக்கள். கடவுளின் ஆசி உங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். என்னை அழைத்ததற்கு நன்றி. நன்றி அருட்தந்தை ரொனால்ட் சுஜீவன் அடிகளார் அவர்களே. தொடர்ந்து வாழ்த்து செய்தியை வழங்குவதற்காக சிவகுரு ஆதீனத்தினுடைய முதல்வர் தவ திரு வேலன் சுவாமிகளை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் பொதுவான அந்த எல்லாம் வல்ல இறைவனை இயற்கையை வணங்கி கொண்டு தமிழீழ விடுதலைக்காக தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்திருக்கின்ற மாவீரர்களை நெஞ்சிருத்தி கொண்டு ஈழத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற இன அழிப்பிலே, இனப்படுகொலையிலே படுகொலை செய்யப்பட்ட எமது உறவுகளை மனதிலே இருத்தி கொண்டு இன்றைய இந்த நன்னாளிலே ஐபிசி தமிழ் தயாரிப்பிலே பூவன் மீடியா இயக்கத்திலே வெளிவர இருக்கின்ற மில்லர் திரைப்படத்தினுடைய துவக்க விழாவுக்கு பூசை மற்றும் ஆசி வழங்கி இருக்கக்கூடிய சமய பெரியோர்களே, இன்றைய இந்த நிகழ்வுக்கு இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் திரையுலகு சார்ந்த பெரியோர்களே, ஐபிசி தமிழ் ஊடாக பல அற்புதமான பணிகளை எங்களுடைய தாயகத்துக்காக ஆற்றிக்கொண்டிருக்கின்ற திரு கந்தையா பாஸ்கரன் அவர்களே, இந்த திரைப்படத்தை இயக்க இருக்கின்ற எங்கள் ஈழத்துக்கு பெருமை சேர்க்கின்ற ராஜ் சிவராஜ் இயக்குனர் அவர்களே, மதீசன் இசையமைப்பாளர் அவர்களே, ஏனைய கலைஞர்களே, இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற சான்றோர்களே, பெரியோர்களே, கலைஞர்களே, திரை ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த திரைப்பட துவக்க விழாவுக்கு ஆசி சொல்வதென்றால்
சைவ சமயம் சார்ந்து சிந்தித்தால் இன்று கந்த சஷ்டி விரதத்திலே 5ஆம் நாள் முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை திருப்பெரும் வடிவத்தை காட்டிய நாள். அதுபோல இந்த திரைப்படத்தின் பெயரும் ஈழத்தமிழர்களை, எங்களுடைய விடுதலை போராட்டத்தை, அந்த போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கம் என்பது சின்ன படியங்கள் இல்ல. அவங்க நினைத்தால் இந்த உலகத்தினுடைய தலைவிதியையே மாற்ற முடியும் என்று வல்லரசுகளுக்கு ஒரு பாடம் புகட்டிய ஆரம்ப கர்த்தாவாக இருக்கக்கூடிய ஒருவருடைய பெயர் இந்த பெயர். அப்படிப்பட்ட அற்புதமான தியாகங்களை தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்துக்காக இந்த மண்ணிலே ஆற்றியிருக்கக்கூடிய ஒரு வீர காவியம் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இந்த திரைப்படத்தினுடைய உருவாக்கம் என்பது ஈழத்தமிழ் சினிமா உலகுக்கு ஒரு படிக்கல்லாக அமைய வேண்டும். அதற்கு உரியவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்று அடியேன் கருதுகிறேன். உங்கள் எல்லோருடைய ஆதரவோடும் இது ஒரு பெரும் எழுச்சியாக, அதே போல எங்களுடைய தமிழ்நாட்டில் இருந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய கவியரசு ஐயாவாக இருக்கலாம், ஏனைய இயக்குனர்களாக இருக்கலாம், நீங்கள் எல்லோரும் கொடுத்திருக்கின்ற ஆதரவு, கொடுக்க போகின்ற ஆதரவு நிச்சயமாக எங்களுடைய ஈழத்து இளைஞர்களாலும் சாதிக்க முடியும், உச்சங்களை தொட முடியும் என்ற ஒரு வரலாற்றை படைப்பதற்கு உந்து சக்தியாக அமையும் என்று சொல்லி அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய ஆசியுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அணியை அவர்களுடைய குழுவை அறிமுகம் செய்வதற்காக மதீசனையும் இந்த மேடை அழைத்துக் கொள்கிறது. எல்லாருக்கும் இனிமையான வணக்கம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பங்கு பெற்ற கலைஞர்களை நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அறிமுகப்படுத்த தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் இந்த படத்தின் இயக்குனர் சிவராஜ், அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முதல் இந்த படத்தில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அறிமுகம் ஒன்று காத்திருக்குது. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய ஹீரோஸை தேடி இருந்தோம். நாங்கள் குறிப்பாக சொல்ல போனால் ஆக்டர்ஸ்ன்றதை தாண்டி ஒரு ஹீரோ தேவைப்பட்டவர் இந்த படத்தின் கதையை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக. அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேரை ஆடிஷன் பண்ணி நிறைய ட்ரை பண்ணி பார்த்தனாங்க. அவர் ஒரு ஃபுட்பாலராக இருக்கணும், ஃபுட்பால் லாபகமாக விளையாடக்கூடிய ஆளாக இருக்கணும்னு தேடி இருந்த நாங்கள். ஃபுட்பால் விளையாடுகிறவர்கள் நடிக்க வருகிறார்கள், இல்லை நடிக்க வாரார்கள் ஃபுட்பால் பழகி இப்போ நாங்கள் படத்தை எடுக்கிறன்ற பிரச்சனை எங்களுக்கு இருந்தது. இப்போ ரெண்டும் சேர்ந்த போல் நாங்கள் நீண்ட தேடல் வரைக்கும் எங்களை தயாரிப்பாளர் ஒரு ஐடியா சொன்னார். நாங்கள் தேடி களைச்சி போன கட்டத்தில் சொன்னார், மதிசன் ஒரு ஆள் இருக்கிறார், ஆனால் வெளிநாட்டிலான் இருக்கிறார், உங்களுக்கு பிரச்சனை இல்லையாண்டு. நாங்கள் சொன்னோம், ஓகே இப்போ இங்கே எங்கள் சூழலுக்கு செட் ஆனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாட்டிக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல. இல்லை அவர் செட் ஆவார், ஆனால் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன் என்று சொன்னார். எங்களுக்கு தெரியும், எனக்கு உண்மையாக தெரியாது ரீகனை கேட்குறேன்னு சொன்னவர். எனக்கு அவர்கிட்ட மகன்ட பேர் ரீகன்னு தெரியாது. எனவே இந்த மில்லர் திரைப்படத்தின் மில்லரை நாங்கள் இப்போ அறிமுகப்படுத்துகிறோம். இந்த திரைப்பட குழுவினர் மெது அழைக்கிறோம். அதில் இந்த படத்தின் சினிமாட்டோகிராஃபர் எங்களுடைய டாக்டிக் டோஸ் தீப்பந்தம் திரைப்படங்களுடைய சினிமாட்டோகிராஃபர் திரு AK கமல் அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம். கமலநாதன் சார், இவர் தான் எங்களுடைய மில்லர். நிச்சயமா ரீகன் ரீகனாக தான் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும், ரீகனாகவே வருவார், ப்ரொடியூசர் என்ற பிள்ளையா இருக்க மாட்டார் என்றதை அவரும் சொல்லியிருந்தவர். அவருக்கு அதுதான் விருப்பம். எனவே ரீகனுக்கு ஒரு முறை கைதட்டுங்க. ஏன்னா இந்த சூழலில் எங்களுடைய படப்பிடிப்புகளில் பங்கு பெற்ற போகிறார். அடுத்தது இந்த படத்தின் எடிட்டர், எங்களுடைய எல்லா படைப்புகள்லையுமே அமைதியாக இருந்து வேலை பார்க்கக்கூடிய எடிட்டர். பொதுவாக எடிட்டர்ஸுக்கு பெரிய இதுகள் தெரியாது, எடிட்டர்ஸை பெருசாக கொண்டாட மாட்டார்கள். ஆனால் ஒரு படம் எடிட்டர் இல்லாமல் மிகச்சிறப்பாக வராது. அருண் யோகதாசன் எங்களுடைய எடிட்டர். அடுத்தது எங்களுடைய
கலை இயக்குனர். இது வந்து அவருக்கு முதலாவது படம். கோபிதன் அண்ணா, ஆர்ட் டைரக்டர் கோபிதன். அடுத்தது இந்த படத்தில் ஒரு முக்கிய வேடம் தாங்கி அதே நேரத்தில் அசோசியேட் டைரக்டராகவும் இருக்கக்கூடிய எங்களுடைய திருஞானம் தர்மலிங்கம் அவர்கள் அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்ரீநிஜன். அதே நேரத்தில் இந்த படத்தில் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஈடுபடக்கூடிய டேரியன். காஸ்டியூம் டிசைனர் சிந்து. காஸ்டியூம் டிசைனராக ஒரு புது அவதாரம் எடுக்கிறார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்தது வந்து ஒரு முக்கியமான நடிகர். ஆனால் அவர் நடிப்பு மட்டும் இல்லை, ஒரு ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டராகவும் இருக்கிறார். உங்கள் எல்லாருடைய அன்புக்குரிய பில்ராஜ். அடுத்து இந்த படத்தினுடைய கஃபர், எங்களுக்கு அந்த ஒழுங்கா தெரியல, ஜிவுட் தர்மேந்திர அண்ணா. அசிஸ்டன்ட் டைரக்டர் ரில்லா சிவநாதன். அடுத்தது மிக முக்கியமான ஒரு அறிமுகம். எனக்கு வந்து நீண்ட காலமாக இவரோட பணியாற்றணும். இந்த படத்தின் இசையமைப்பாளர் நான் தான். சரி, என்னை நானே அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த படத்தில் நீண்ட காலமாக ஒருத்தரோட பணிபுரியணும் எனக்கு நீண்ட காலமாக ஆசை. பொத்துவில் அஸ்மின் அண்ணா, அவரை நாங்கள் பாடலாசிரியராக இங்கே எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கக்கூடிய படத்துக்கு இதான் முதலாவது படமாக இருக்கும். அஸ்மின் அண்ணா அவர்களே, ஐயோ சாமி நீ எனக்கு வேணாமண்டா எல்லாருக்குமே அது அவருக்கு ஒரு அறிமுகம், அதை தாண்டி ஒரு அறிமுகம் தேவையில்லை. அதே நேரத்தில் நிறைய தென்னிந்திய திரைப்படங்களில் அவர் பாடல் எழுதியிருக்கிறார். அடுத்தது எங்கள் படத்தினுடைய நடிகர்கள் எல்லாருடைய வந்தீங்கன்னா நான் அறிமுகப்படுத்திடுறேன். ஒன்றா சொன்னால் கொஞ்சம் நேர தாமதமாகும். சிந்தர், மிதுனா, அப்படி எல்லாரும் வந்தீங்கன்னு சொன்ன குரூ டெக் போட்டு எல்லாரும் வந்தீங்கன்னா அவருக்கு அறிமுகப்படுத்த இலகுவாக இருக்கும். அண்டன், கிளின்டன், கிறிஸ்டோபர், லக்ஷ்மண், மனோஜ். சரி, எல்லாருக்கும் எங்களுடைய இதுதான் முக்கியமான அறிமுகப்படுத்தணும். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கருணண்ணா, வாங்க. நன்றி. தற்போதைக்கு இதுதான் மில்லர் திரைப்பட குழுவாக இருக்கிறது. இன்னும் வரும் நாட்களில் இன்னும் அதிகரித்து பெரிய ஒரு குழுவாக நாங்கள் ஒரு ஆடியோ லோஞ்சிலையும் இதை விட பிரம்மாண்டமாக இருக்கும் என்று நான் ப்ரொடியூசரை கேட்டுக்கொள்கிறேன். அதில் நாங்கள் பல விஷயங்கள் ஆடியோ லோஞ்சில் இந்த படம் சார்ந்து கதைக்கலாம். இந்த படம் இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் இருக்க, இப்போ இதை பற்றி நிறைய கதைக்க தேவையில்லை. ஆனால் எங்களுடைய அணியினுடைய ஒரு கனவு திரைப்படமாக இந்த படம் தான் நாங்கள் முதலாவதாக எடுக்கிறதாக இருந்த நாங்கள். அதுக்கு பிறகு புத்திகெட்ட மனிதர்லாம் வெளியானது, பிறகு டக்டிக் டோஸ் வெளியானது, பிறகு தீப்பந்தம் வெளியாகியது. இந்த படம் தயாரிப்பாளர் இல்லாமல் நீண்ட காலமாக எங்களுடைய நிலுவைகளிலேயே இருந்த படமாக இருந்தது. இறுதியாக அதுக்கு ஒரு உருவம் கொடுத்த பாஸ்கரன் கந்தை அண்ணாவுக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உஷாந்தன். நன்றி. இப்போது நாங்கள் மிக முக்கியமான இந்த மில்லருடைய அத்தனை பேரையும் இந்த மேடை அறிமுகப்படுத்தி மகிழ்ந்திருக்கிறது. மில்லர் இப்போது ஒரு தளம் தார்ந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறது. நம்ம வீடு வசந்த போன அழைப்புமா திரு ரவி முத்துகிருஷ்ணன் தொழிலதிபர், படங்களை உருவாக்கி தயாரித்திருக்கக்கூடியவர். அவரை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். அவரை கௌரவிப்பதற்காக படத்தொகுப்பாளர் அருண் அவர்களை இந்த வேளையில் அன்போடு இந்த மேடைக்கு நாங்கள் அழைக்கிறோம். யாழ் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். கரண் அவர்கள் எனது சகோதரர். அவர் எதை செய்தாலும் அதை வெற்றி பாதையிலே நோக்கி செல்லக்கூடிய ஒரு திறமை மிக்கவர். இங்கே வந்து ஒரு 500 பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுத்துருக்கிறார் என்றாலே அவர் இருக்கிற ஊரை விட்டு இங்கே வந்து சொந்த நாட்டுக்காக இவ்வளோ பெரிய விஷயங்களை எல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு நமது ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு முக்கியமான இடம் வந்து யாழ்ப்பாணம். அந்த லைப்ரரி பார்த்தாலே போதும், மிகப்பெரிய ஒரு லைப்ரரி. இங்கே கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறீங்க. இந்த திரைப்படம் வந்து கரண் அவர்கள் இந்த மொழியில், சிறந்த மொழியில் உள்ள எல்லா மொழியில் உங்களோட சிறைப்படத்தை விட இந்த மில்லர் படம் மிக சிறப்பாக வந்து தமிழ், இங்கிலீஷ், வேறு உலக நாடுகள் அனைத்து இதுலேயும் வந்து டப் செய்து இது ஒரு சிறந்த படமாக இளைஞர்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெளியிலிருந்து அல்லது தொப்புள் கொடி உறவுகளை வாழ்த்துக்காக அழைத்த நாங்கள்
எங்கள் மண்ணினுடைய வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து கல்வி புலத்திலே ஆற்றலாளர்களாக உருவாகி இருக்கக்கூடியவர்களையும் இந்த அவையில் அழைத்து அவர்களுடைய உரைகளையும் நாங்கள் கேட்க தயாராகிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஊடக கற்கைகள் துறையினுடைய பீடாதிபதி மதிப்பார்ந்த திரு ரகுராம் அவர்களை நாங்கள் அன்போடு உங்களுடைய கரவொலிகளோடு அழைக்கிறோம். இந்த மண் மிகப்பெரிய ஆளுமைகளையும் இந்த இனம் பற்றிய புரிதல் உள்ளவர்களையும் உருவாக்கி இருக்கிறது. இவருக்குரிய கௌரவத்தை வழங்குவதற்காக திரு தர்மலிங்கம் அவர்களை நாங்கள் அன்புகையோடு இந்த மேடைக்கு இந்த வேளையில் அழைக்கிறோம். கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி திரு ரகுராம் அவர்கள் திரு தர்மலிங்கம் அவர்களாலே கௌரவிக்கப்படுகிறார். புலம் சார்ந்த ஆளுமைகள் இந்த மண்ணை ஒவ்வொரு தளங்களிலும் தங்களை நிலைநிறுத்துகிறார்கள். மில்லர் தொடர்பிலே தொடர்ந்து அவர் இந்த அவையிலே தன் கருத்துரைகளை வழங்குகிறார். மில்லர் ஒரு மிகப்பெரிய காவிய நாயகனுடைய பெயர். தளராது களமாடி தன் உயிரை ஈர்த்தவன் பெயர். இன்றைக்கு அது ஈழ சினிமாவின் இன்னும் ஒரு மைல்கல்லுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. உண்மையில் இந்த திரைப்படத்திலே இந்த திரைப்படம் பேசுகின்ற களமாக உதைபந்தாட்டம் அமைகிறது. தேசிய தலைவருக்கு விளையாட்டுகளிலே மிக பிடித்த விளையாட்டு உதைபந்தாட்டம். ஏனென்றால் அந்த உதைபந்தாட்டத்தில் தான் எப்போதும் வீரர்கள் இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். அப்படியான ஒரு கதைக்களத்தை தெரிவு செய்து இன்றைக்கு இந்த திரைப்படம் தன்னுடைய தொடக்க விழாவை காண்கிறது. இந்த திரைப்படத்தை தயாரித்து இந்த ஈழ சினிமா நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து நிற்கின்ற அந்த வளர்ச்சி போக்கிலே அதற்கு வலுவூட்டுவதற்கு தன்னுடைய முயற்சிகள் அனைத்தையும் தந்து கொண்டிருக்கிற கந்தையா பாஸ்கரன் அவர்களுக்கு எனது நன்றிகள். இவ்வாறான ஒரு விழா நான் நினைக்கின்றேன் எங்களுடைய ஈழ சினிமாவினுடைய தொடக்க விழாக்களிலே மிகச் சிறப்பாகவும் செழுமையாகவும் நடைபெறுகிறது. இத்தகைய விழா ஒன்றுக்கு எங்கள் மனம் நேசிக்கின்ற தமிழகத்தினுடைய படைப்பாளுமைகள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் மண் சார்ந்த வரவேற்பை நாங்கள் வழங்குகிறோம். நிச்சயமாக உங்களுடைய வருகை எங்களுடைய திரைப்பட துறைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை தரும். நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்ற கூட்டிணைவு தமிழகத்திலும் சாத்தியமானால் நான் நினைக்கின்றேன் ஈழ திரைப்பட உலகு இன்னும் ஒரு பாய்ச்சலை எடுத்துக்கொள்ளும். எங்களுக்கு மிக பெரும் சவாலாக இருப்பது இங்கு ஆற்றல் மிகு கலைஞர்கள் இருக்கிறார்கள், இயக்குனர்கள் இருக்கிறார்கள், திரைக்கதை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள், தொழில்நுட்பவியலாளர்கள் இருக்கிறார்கள். இங்கு உருவாகின்ற திரைப்படங்கள் உலகின் முகடுகளை எட்ட வேண்டும். எங்களிடம் மிகப்பெரிய விநியோக தளம் புலம்பெயர்ந்த நாடுகளிலே விரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக தமிழகத்தில் எங்களுக்கு ஒரு விநியோக தளம் கிடைக்குமானால் நான் நினைக்கின்றேன் ஈழ சினிமா இன்னும் ஒரு பாய்ச்சலை மேற்கொள்ளும். இன்றைக்கு இங்கு வருகை தந்திருக்கின்ற கவிப்பேரசு முதற்கொண்டு எங்களுடைய அன்புக்குரிய ஆளுமைகள் அனைவரும் ஈழ சினிமாவுக்கான இன்னும் ஒரு விநியோக தளத்தை தமிழகத்திலும் திறந்து தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டு நிற்கிறேன். நீங்கள் அப்படி தருவீர்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய கலைஞர்கள் இந்த உலகின் முகடுகளை எட்டிக் கொள்வார்கள். இது கதைகள் மலிந்த பூமி. அண்ணன் சிங்கம்புலி அவர்கள் சொன்னது போல இங்கு ஒவ்வொருவரிடமும் பல கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகளை உருவாக்குகின்ற போது வழக்கமாக சொல்கின்ற திரைப்பட கதைகளிலிருந்து திரைக்கதைகளிலிருந்து மாறுபட்ட வலுவான உயிர் துடிப்பு மிக்க கதைகள் இங்கிருந்து உருவாகும். அதற்கு நாங்கள் வாய்ப்பை தர இந்த சந்தர்ப்பம் ஒரு வழியை திரட்டும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் இந்த திரைப்படத்தை உருவாக்குகின்ற ராஜ் சிவராஜ் தன்னை ஒரு நல்ல ஒரு இயக்குனராக நிரூபித்திருப்பவர். கடந்த தீப்பந்தம் திரைப்படத்தில் கூட நான் அவருக்கு அந்த பாராட்டை தெரிவித்திருந்தேன். அற்புதமான திரைக்கதையை அவர் தந்திருந்தார். நல்ல திரைக்கதை அமையும் போது
அது நிச்சயம் நல்ல திரைப்படமாக உருவாகும். அந்த வகையில் அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ராஜ் சிவராஜ் முதற்கொண்டு பூவன் மதீசன் இசையமைப்போடு இங்கு இந்த மேடையேறிய அத்துணை இளம் கலைஞர்களும் தங்களுடைய அடுத்த கட்ட நிரூபிப்பை இந்த திரைப்படம் மூலம் செய்வார்கள். அதற்கு அவர்களுக்கு என்னுடைய முன்னோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தில் இன்னும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. நான் இங்கு வருகை தருவதற்கு முதல் இந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடியவர்கள் யார் என்று அண்ணன் கேட்டிருந்தார். நான் சொன்னேன், எங்களுடைய திரைப்பட தயாரிப்பிலே நடிப்பவர்களை விட அதை உருவாக்குபவர்களுக்கு முக்கியத்துவம் அதிகம். ஆனால் இங்கு வந்தது பிறகுதான் தெரியும், பாஸ்கரன் அவர்களுடைய மகன் இன்றைக்கு இந்த திரைப்படத்தின் நாயகனாக ரீகன் உருவாகிறார். வாழ்த்துக்கள் ரீகன். நீங்கள் தொடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த பிரவேசம் உங்களை இன்னும் இன்னும் உயர் நிலைகளுக்கு இட்டு செல்ல வேண்டும். அப்பா தொட்டதெல்லாம் துலங்க செய்பவர். அதுபோல நீங்கள் தொடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த பிரவேசம் உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் என்று நம்புகின்றோம். வாழ்த்துக்கள் ரீகன். இந்த திரைப்படம் எங்களுக்குரிய திரைப்பட வரிசையிலே ஒரு மிக முக்கியமான திருப்பத்தை தர வேண்டும். இங்கு மாத்திரமல்ல, தமிழகத்திலும் இந்த திரைப்படம் கொண்டு செல்லப்பட வேண்டும். உலகின் முக்கிய நகரங்களில் இந்த திரைப்படம் திரையிடப்பட வேண்டும். ஈழ சினிமா வளர வேண்டும். அனைத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஒரு எங்கள் மண்ணினுடைய கலைஞன், நாங்கள் பெருமைப்படுகிற இன்னும் சில ஆளுமைகள் இந்த மண்ணில் தங்கள் கலைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பாடல்கள் தொழில்நுட்பம் பெறுவதற்கு முன்னைய காலங்களில் கூட வியந்து பார்க்கிற அளவுக்கு இந்த மண்ணினுடைய கலைப்பெருமையை நிலைநிறுத்தி இருந்தது. இந்த மண் தொடர்பிலான அல்லது இந்த தேசம் தொடர்பிலான நிறைய பாடல்களுக்கு உயிர் கொடுத்த ஒருவர் இந்த பயணத்திலும் தன்னுடைய காத்திரமான பங்களிப்பை வழங்குகிறார். வேறு யாருமல்ல, சத்யன் கோபாலகிருஷ்ணன். தெரியாது, முரளி அண்ணாட தான் நிறைய பேருக்கு தெரியும். முரளி அண்ணை நாங்கள் இந்த வேளையில அன்போட இந்த மேடைக்கு நாங்கள் அழைக்கிறோம். அவரை கௌரவிப்பதற்காக சில பேருடைய கௌரவங்கள் சில பேருக்கு பெருமையை கொடுக்கும். ஒரு மாணவன் தன் ஆசானை எப்படி கௌரவிப்பானோ அது போல அவர் பட்டறையில் வளர்ந்து இன்றைக்கு திரைப்படங்களுக்கு இசையமைக்கிற தகவல்கள் வரை வந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மதீசன் அவர்களை நாங்கள் அவரை கௌரவிப்பதற்காக இந்த வேளையில் அன்போடு அழைக்கிறோம். மிக நீண்ட பயணம் இருவரும் ஆரம்பித்திருக்கக்கூடியது. ஆனால் அதன் களம் சரியாக புடம் போடப்பட்டு ஒரு வெற்றிகரமான நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது என்பதுதான் இந்த வெற்றியை கொண்டாடுகிறது. முரளி அண்ணா அவர்களுக்குரிய கௌரவம் இந்த அவையிலே வழங்கப்படுகிறது. நினைக்கிறேன் மதீசன் நிறைய காலமாக இதற்காக காத்திருந்த பொருத்தமான தருணமாக இந்த மேடை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இங்கு கூடியிருக்கின்ற என் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கங்கள். அத்தோடு என் சக கலைஞர்கள், மிக குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து இன்றைய இந்த நிகழ்விற்கு வந்திருக்கின்ற தென்னிந்திய பிரபலங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வந்தனங்கள். நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. மிகச் சுருக்கமாக சில என்னுடைய மனப்பதிவுகள் சிலவற்றை இங்கே சொல்ல விருப்பப்படுகிறேன். அந்த வகையிலே பலர் ஈழ சினிமா வரலாறு அது இது என்று சொல்லி நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் அதன் பின்னே இருந்து கூடவே நீண்ட காலமாக பார்த்து வருகின்ற ஒருவர். ஆனால் இன்றைய தினத்திலே எங்களுடைய இங்கு வந்திருக்கின்ற இந்த தென்னிந்திய திரைப்பட உலக பிரபலங்கள் மிக காத்திரமான ஆணித்தரமான பல கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். உண்மையில் அவர்கள் பேசிய பொழுது கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருடங்களுக்கு முன்னர் மதிப்பிற்குரிய கலைஞரும் நடிகருமான திருவாளர் கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன கருத்தொன்று என்னுடைய மனதிலே திடீரென்று மின்னல் வெட்டியது போல வந்தது. நான் நினைக்கிறேன் 15-16 வருடங்களுக்கு முதல் அந்த கருத்தை கூறியிருந்தார். அதாவது, உங்களிடம் நிறைய கதைகள் இருக்கிறது, உங்களிடம் நிறைய உணர்வுகள் இருக்கிறது, உங்களிடம் நிறைய உணர்ச்சிகள் இருக்கிறது, உங்களிடம் நிறைய ஆற்றல்கள் இருக்கிறது. ஆகவே நீங்கள்தான்
உங்களை பற்றியும் உங்களுடைய வரலாறை பற்றியும் நீங்கள் தான் கலையின் ஊடாக கூற வேண்டும். இது ஒரு மிகவும் காத்திரமான ஆணித்தரமான ஒரு கருத்து. அந்த கருத்தை ஒட்டியே என்று பேசிய பிரபலங்களும் நிறைய பேசியிருந்தார்கள். மனதிற்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. மிக நீண்ட காலத்தின் பின்னே ஒரு பட அறிமுக விழாவிலே நான் சக கலைஞர்கள் நிறைய பேரை இன்று காண்கின்றேன். அது மகிழ்ச்சிக்குரிய விடயம். இந்த இடத்திலே என்னுடைய சக கலைஞர்களும் நண்பர்களுமான சிவராஜ், மதீசன் அவர்களை பற்றியும் ஓரிரு வார்த்தைகள் நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். அவர்களை பாடசாலை காலத்தில் இருந்தே அவர்களின் பின்னே இருந்து பின்தொடர்ந்து வருபவன் நான். பாடசாலை காலத்திலே அவர்கள் ஓயல் எடுக்கின்ற பொழுது, அதாவது 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது அவர்கள் எனக்கு அறிமுகமானார்கள். அண்ணன் ஒரு பாட்டு ஒன்று செய்ய வேணுமண்ண செய்யலாமோ, இதுதான் அவர்கள். ஆனால் ஒரு சின்ன படம் ஒன்று எடுக்கணுமண்ண செய்யலாமோ, இதுதான் அவர்களுக்கும் எனக்குமான முதல் அறிமுகம். அன்று தொடங்கிய இந்த அறிமுகம் கிட்டத்தட்ட இன்று அவர்கள் திருமணம் முடித்து 2 பிள்ளைகளுக்கு தந்தையாக இருக்கும் வரை, இந்த நிமிடம் வரை தொடர்கிறது. இதற்கிடையிலே அவர்கள் சந்தித்த நிறைய விடயங்கள், கலைத்துறை சார்ந்து சந்தித்த விடயங்கள், அவர்களுடைய ஒவ்வொரு அந்த பாடசாலை காலத்திலிருந்து இன்று வரை பாடசாலை வகுப்பறையில் ஆரம்பித்தது அவர்களுடைய திரைப்பட பிடிப்பும் பாடல் ஆக்கமும் பாடல் ஒலிப்பதிவும் அதற்கான நடிப்பும் அவர்களுடைய வகுப்பறைகளில் இருந்து ஆரம்பித்தது. அவர்களுக்கு அவர்களுடைய அனுபவங்கள் வழிகாட்டி, அவர்கள் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் வழிகாட்டிகள், மிக ஆணித்தரமாக மிக தெளிவாக கால்களை ஊன்றியபடி இன்று இந்த களத்திலே இவ்வளவு பிரபலங்களோடும் இவ்வளவு மக்களோடும் இவ்வளவு கலைஞர்களோடும் அவர்கள் இந்த 4வது படைப்பை இங்கே பிரசவிக்க காத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களை நான் வாழ்த்துவதோடு அவர்களுடைய இந்த பயணம் மேலும் தொடர வேண்டும். நிச்சயமாக அவர்கள் பின்வாங்க போவதில்லை என்பது கூட என்னுடைய ஆசையாத நம்பிக்கை. காரணம், அவர்கள் இன்று தங்களுடைய வேலைகளை நோ பே கொடுத்து இந்த படத்தை எடுப்பதற்காக இப்பொழுது தயாராகி வந்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். அப்படி ஒரு மிக தெளிவான ஒரு அடையாளத்தை, அசையாத ஒரு நம்பிக்கையை அவர்கள் இப்பொழுது தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய கரங்கள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய வழிகாட்டல்கள் மிகுந்த நம்பிக்கையையும் சரியான பாதையையும் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி உங்களை அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒருவரை இந்த அவை கௌரவித்து அவருடைய உரையை கேட்டுக்கொண்டு நாங்கள் அந்த உரைக்கு செல்ல போகிறோம். போத்துவில் அஸ்மினல்லா இந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் சிலவற்றை எழுதப் போகிறார். அவரை நாங்கள் அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கிறோம். அவரை கௌரவிப்பதற்காக இந்த மில்லர்னுடைய உதவி இயக்குநர்களில் ஒருவர் சீனிஜன் அவர்களையும் நாங்கள் கௌரவத்தை வழங்குவதற்காக இந்த மேடைகளை இப்போது அன்போடு அழைக்கிறோம். எல்லைகள் கடந்து இந்த பயணங்கள், படைப்புகள் தங்களுடைய வலிமைகளை பெற வேண்டும். அதில் இன்னும் ஒரு தளம்தான் அஸ்மினல்லா அவர்கள். வாழ்த்துக்களை பகிர்கிறோம். ஐபிசி தமிழ் பிளாக்போர்ட் இனேஷனோடு சேர்ந்து 4வது வெற்றிகரமான அந்த திரைப்படத்துக்குரிய பூஜை மில்லர் இன்றைய நாளில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் கனவு கண்டால் அத்தனையும் நாளை நடக்கும். துன்பங்கள் வந்து எம்மை தூக்கில் நிறுத்தும். நாம் துணிந்து விட்டால் அத்தனையும் ஓடி பறக்கும். எதிர்கால கதவினிதம் சாத்தி கிடக்கும். நாம் என்னாலும் முயன்றால்தான் வெற்றி கிடைக்கும். உழைக்காத வாழ்க்கையிலே பூனை படுக்கும். இதை உணர்ந்தால்தான் நாம் கேட்பவற்றை தெய்வம் கொடுக்கும். உழைப்பால் உயர்ந்த மாமனிதர் எங்களுடைய அன்பு அண்ணன் அவர்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த மேடையிலே 2 பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஒன்று, எங்களுடைய அன்பு அண்ணன் கரண் அவர்களுக்கு. தமிழகத்திலே விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட போது நான் எழுதிய பாடல் ஒன்றை பார்த்துவிட்டு என்னை தொடர்பு கொண்டு என்னை வாழ்த்தி என்னை வரவேற்றவர். அவருடைய ஊடகங்களூடாக தமிழ் சினிமாவிலே நான் எழுதுகின்ற பாடல் குறித்து பல செய்திகளை
வழங்கி என்னை உலகமெங்கும் அறிமுகம் செய்து வைத்தவர் அன்பு அண்ணன் கரணன் அவர்கள். அவர் பல நேரங்களில் தலைவனாகவும் பல நேரங்களில் தொண்டனாகவும் இருக்கிறார். மிகவும் வலிமை நிறைந்தவரிடம் மிக எளிமையை காண்கிறேன். மற்ற மக்கள் எல்லாம் நன்றாக உபசரிக்கக்கூடிய பண்பை நான் அவரிடம் பார்த்தேன். இந்த திரைப்படத்திலே, மில்லர் திரைப்படத்திலே, மண்ணில் விதையான ஒருவனின் பேரிலே ஆரம்பித்திருக்கின்ற இந்த திரைப்படம் தமிழ் இலங்கை சினிமாவின் மண்ணிலே முதல் விதையாக, ஒரு சிறந்த விதையாக விழுந்திருக்கிறது. அது மிக பெரும் ஆழ விருட்சமாக மாற வேண்டும் என்று நான் முதல் கண் வாழ்த்துகின்றேன். அத்தோடு இந்த திரைப்படத்திலே இசையமைப்பாளராக பணிபுரிந்திருக்கின்ற பூவன் மதிசன் அவர்களுக்கும், அதே போன்று இயக்குனர் ராஜ் சிவராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். 2 பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். இதுவரை நான் இங்கே இருப்பதற்கு காரணமாக இருந்தவர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். அவருக்கு நான் ஒரு கவிதையினால் நன்றி சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆழக்கவிக்கடலில் வாழுகின்ற நெத்தளினான், ஆழக்கவிக்கடலில் வாழுகின்ற நெத்தளினான், அரசன் திமிங்கிலத்தை வாழ்த்திவிட முனைவதுவோ, சால பொருத்தமில்லை என்றாலும் எனது அன்பை சாற்றிவிட எண்ணி வார்த்தைகளை தேடுகின்றேன். ஈழக்கவியவனை 2 வயதினிலே ஈர்த்த பெருங்கவினி, இனிப்பான உன் தமிழ்தான் கால குயவன் அவன் கவியாக எதை சமைக்க கால்கோளாய் நின்றதென்று களிப்போடு கூறுகின்றேன். காட்டெருமை சிலதென்று கவிஞனா இவன் என்று கால்போடு உனை பற்றி கதையளக்கும் போதெல்லாம் காட்டாறு உந்தன் கவிதைகளை பார்த்தாலே கழிவான குளங்களுக்கும் காய்ச்சல் வரும் என நினைப்பேன். கேட்டாடை இதமூட்டும் நின் பாடல் வரிகளிலே கேசாதி பாதம் முதல் வழிகின்ற கவிதைகளை கேட்டு வாங்கி மூவேளை குடித்தாலோ கேடுகட்டு பேசிடுவோர் பெரும் பித்தம் குணமாகும். செந்தமிழில் புதுமையினை சேர்த்து நல்ல செழுங்கவிதை நீ படைத்து நெஞ்சமர்ந்தாய். அந்தமில்லா உன் படைப்பில் என்னை ஆழ்த்தி ஆசையுடன் அடிமை என்னை ஆள வைத்தாய். சந்தமழை சிந்துமுந்தன் கவிதையாவும் சவளை என சாக்கடைகள் தூற்றினாலும் சந்தனமாய் மனம் கமழ்ந்து மாந்தர் நெஞ்சில் சாகாத வரம் பெற்று வாழும் என்பேன். வந்தனங்கள் சொல்கின்றேன் இன்று வாழும் வரலாற்று கவி என்றால் நீயே என்பேன். வந்தனங்கள் சொல்கின்றேன் இன்று வாழும் வரலாற்று கவி என்றால் நீயே என்பேன். சிந்தனையில் வைரமுத்தாய் மின்னுகின்ற சீர்கவியே சிறப்போடு நீடுவாழி. தமிழ் என்று உயிர் பெற்று தமிழ்நாட்டில் பிறந்திருந்தால் தமிழ் உழவன் வைரமுத்து போல் இருக்கும். தமிழமுதின் ஒரு சொட்டு தரணியிலே இருக்கும் வரை தமிழ் புலவன் இவன் விட்ட வேறு இருக்கும். வடுகப்பட்டியில் பிறந்தாய் தினம் வறுமை குடித்து வளர்ந்தாய். இருந்த போதும் தளர்ந்திடாமல் தமிழை கொண்டு நிமிர்ந்தாய். கரிச காட்டில் நடந்தாய் கலனி உழவனோடும் கிடந்தாய். உணர்ச்சி பொங்க வாழ்வை பாடி உலகமெங்கும் உயர்ந்தாய். அமிழ்தாய் கவிதை கொடுத்தாய் எங்கள் அன்பை வாரி எடுத்தாய். தடைகள் 100 வந்த போதும் தமிழை வாழ்வில் உடுத்தாய். எறும்பை போன்று உழைத்தாய் தமிழ் எழுத்தை இனிதாய் வளைத்தாய். பகை வெட்டி வீழ்த்த வந்த போதும் வீறு கொண்டு கிளைத்தாய். செய்யுள் மரபை உடைத்தாய் நீ புதிய கவிதை படைத்தாய். அன்னை தமிழ் பட்ட கடனை 7 வயதில் அடைத்தாய். உலகத் தமிழன் சொத்தாய் நீ உயர்ந்தாய் வைரமுத்தாய். பலர் கவிதை விருட்சமாக நீயோ மாறியுள்ளாய் வித்தாய். கொடுமை கண்டு கொதித்தாய் நீ வறுமையுண்டு ஜெயித்தாய். அந்த வகையில் எனக்கும் கூட கவி வைரமுத்தும் என் தாய். நன்றி.